இது லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நாம் இணைந்து வாசிப்போம். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு, திருப்பியும் வாசிப்போமே, தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கர்த்தர் நல்லவர் என்பதை குறித்து கர்த்தர் நமக்கு போதித்து கொண்டிருக்கிற ஒரு ஆசீர்வாதமான போதனையில் பல காரியங்களை கவனித்தோம். எப்படி ஆண்டவர் நம்மளை சீரமைக்கிறாரு, எப்படி டிசிப்ளின் பண்ணுறாரு, எப்படி அவருடைய சுகத்தை நமக்கு கொடுக்குறாரு, எப்படி நமக்கு அவருடைய விளையேறப்பட்ட ரட்சிப்பை, இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை நமக்கு கொடுத்துருக்கிறார், நித்திய வாழ்வை நமக்கு அருள் இருக்கிறாரு. நிறைய காரியங்களை கவனித்தோம் பாருங்கள். அதில் கவனிச்சுட்டு வரக்கூடிய ஒன்றில் தான் இப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்குறாரு. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிப்பதில், பொருளாதார ஆசீர்வாதத்திலும் கர்த்தர் எப்படி நமக்கு நல்லவராக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு போதிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய கேள்விகள் வருது. கர்த்தர் நல்லவர்னு சொன்னால் நிறைய காரியங்கள் எல்லாம் பொல்லாப்பாகவும் கெடுதியாகவும் ஒன்றும் கைக்கூடி வராமல் எல்லாமே கை நழுவி போகிற மாதிரி இருக்கே. எல்லாம் உண்மையாலே கர்த்தர் நல்லவராக வேலைகளை செஞ்சிருக்கிறாரா என் வாழ்க்கையில் எல்லாத்தையும் நல்லதை ஆக்கிறதுக்கு? நிறைய நேரம் பாருங்கள், இந்த கேள்விகள் கிறிஸ்தவ மக்களுக்கு தான் வருது. இயேசுவை நம்பி இயேசுவை ஆராதிக்கிறோம், இயேசுடைய வார்த்தைகளை கேட்குறோம். ஆனால் நமக்கு தான் இப்படிப்பட்ட ஒரு கேள்வி உள்ள வருது. உண்மையாக அவர் நல்லவர் தான், ஏன் எனக்கு இப்படி நடக்குது? ஏன் என் வாழ்க்கையில் வெறுமை இருக்குது? ஏன் என் வாழ்க்கையில் இந்த தரித்திரம்? ஏன் என் வாழ்க்கையில் தோல்வி? ஏன் என் வாழ்க்கையில் இந்த கஷ்டம்? ஏன் இந்த நிந்தைகளுக்குள்ள நான் போக வேண்டியதா இருக்குன்ற கேள்விகள் நமக்கு வருது பாருங்க. இதை குறித்து ஆண்டவர் ஏதாவது பண்ணியிருக்கிறாரா? உண்மையால் இந்த நல்ல தேவன் ஏதாவது இதற்கான காரியத்தை செஞ்சிருக்கிறாரானா? நான் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து மெய்யாகவே மனுஷனை மீட்டெடுப்பதுக்காக அவர் தம்முடைய ஜீவனையே நமக்காக கொடுத்துருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவரா? யாருமே மனுஷனுக்காக ஜீவனை கொடுக்க முடியாது. இயேசு ஒருவர் தான் மனுக்குலத்துக்காகவே ஜீவனை கொடுத்து, மனுக்குலத்தினுடைய வெறுமையை நீக்க, தரித்திரத்தை நீக்க, மனுஷனோடு ஒரு உடன்படிக்கை செய்து அவனை ஆசீர்வதித்து அவனுடைய கையின் பிரயாசங்கள் எல்லாம் வெற்றி அடைவதற்கான, செழிப்பு உண்டாவதற்கான, மாற்றம் உண்டாவதற்கான வேலையை தம்முடைய ஜீவனையே விளக்கரயமாய் கொடுத்து தேவன் நம்மை மீட்டெடுத்து இன்றைக்கு நம்முடைய வெறுமையை நீக்க, நம்முடைய பிரச்சனைகளை மாற்ற, எங்கே போனாலும் மனுஷனுக்கு தீர்வு வர மாட்டுது பாருங்க. மனுஷன் எப்பவுமே தாம் பிரயாசத்தை நம்பி நான் ஏதாவது செஞ்சு ஒரு மாற்றத்தை கொண்டு வரலான்னு பார்க்குறேன் அப்படின்னு தான் நினைக்கிறான் மனுஷன். நாம் போய் ஏதாவது புண்ணியம் பண்ணி, நாம் போய் ஏதாவது விரதம் இருந்து, ஏன்னா இந்த மனுஷ பிறவிக்கு எப்பவுமே நான் ஏதாவது செஞ்சேன்ற ஒரு காரியம் இருக்கணும், அப்போ தான் எனக்கு ஒரு திருப்தின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள், பிரச்சனைகள், இருளை நீக்கிறதுக்கு மனுஷனால் ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த விதத்தில் மனுஷனுக்கு கிரியை செய்யக்கூடிய ஒரே தேவன் நம்முடைய ஆண்டவராக இயேசு மாத்திரம்தான். இந்த இயேசுவை நம்பி ஒரு மனுஷன் வரும்போது அவனுடைய வாழ்க்கைக்குள்ளே இயேசு போய் ஒவ்வொரு காரியத்திலும் அந்த மனுஷனை கர்த்தர் பிரகாசமாக்குறார். கையத்தையும் சொல்லுங்க, கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுறாரு? உள்ளே வந்து நம்மளை என்ன பண்ணுறாருன்னா பிரகாசமாக்குறாரு. சோர்ந்து போன இடத்துல உற்சாகப்படுத்துறாரு, பலவீனப்படுகிற இடத்துல பலனை உண்டு பண்ணுறாரு. நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகள் ஏற்படும் போது இந்த ஆசீர்வாதத்தை நம்ம மேலே எப்படி வர வச்சு அந்த ஆசீர்வாதம் நம்முடைய குறைவெல்லாம் எப்படி நீக்கிறதுன்ற காரியத்தை நம்ம கற்றுக் கொடுக்குறாரு பாருங்க. இப்போ ஆண்டவர் நம்மோடு ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அதுதான் நம்ம கவனித்தோம். ஆண்டவர் நம்மோடு செய்திருக்கிற உடன்படிக்கை வேலை செய்வதற்கு நிறைய வழிகளையும் முறைமைகளையும் தேவன் வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை கவனிச்சிங்கன்னா அடிமையில் இருந்தார்கள். கர்த்தர் அவர்களுடைய கூக்குரலை கேட்டு ஆண்டவர் அந்த ஜனத்தை விடுவிக்க சித்தம் வைத்து மோசேவை அனுப்பி அவர்கள் அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, புருஷர்கள் மாத்திரம் ஏறக்குறைய 6 லட்சம் பேர் இருந்தாங்களாம். நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு பெரும் கூட்டத்தையே, ஒரு பல லட்சக்கணக்கான கூட்டத்தை கர்த்தர் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணும்போது தரித்திரர்களாக புறப்பட பண்ணல, ஓட்டாண்டியாக புறப்பட பண்ணல. அவர்களை பார்த்து சொன்ன, போய் வெள்ளியும் பொன்னையும் கேட்டு வாங்கி
அவங்கள நிரப்பி தான் ஆண்டவர் வனாந்தரத்தில் கொண்டு போனார். ஆனால் இந்த ஜனங்களுடைய பிரச்சனை என்னன்னா, இவ்வளோ காரியத்தை ஆண்டவர், எத்தனையோ அற்புதத்தை ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு அங்கே செஞ்சு இவர்களை மாத்திரம் அந்த தேசத்தில் காப்பாற்றி, எகிப்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அழியிறாங்க. ஆனால் இவர்களுக்கு ஒரு ஆபத்தும் இல்லாமல், ஒரு சேதமும் ஏற்படாமல் கர்த்தர் இவர்களை காத்து அங்கேருந்து விடுவித்து ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்து தான் அனுப்புகிறாரு. ஆனால் சந்தேகத்தோடவே வனாந்தரத்தில் சுற்றி அவர்கள் மாண்டு போனார்கள். ஏறக்குறைய 10 தலைமுறை நீங்க கவனிச்சு பாருங்க, அவிசுவாசப்பட்டு கர்த்தர் அவர்களுக்கு செஞ்சதை விசுவாசிக்கல, அதை குறிச்ச யோசனை அவங்களுக்கு வராம அவிசுவாசப்பட்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை அடைய முடியாமல் இழந்து போனார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், நல்ல தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் எல்லா பிரச்சனைகளையும் நீக்க அவர் வைத்திருக்கிற வழிகளில் நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்த ஒப்பு கொடுப்போனா, நான் சொல்றேன், எல்லா வழிகளும் தோத்து போகும். ஆனால் கர்த்தர் காண்பிக்கிற வழி நம்மளை ஜெயமாக்கும். சொல்லுங்க, கர்த்தர் காட்டுகிற வழியில் நம்ம நடந்தால் நமக்கு என்ன உண்டாகும்? ஜெயம் கண்டிப்பாக உண்டாகும். அப்போ நம்முடைய வாழ்க்கைக்குள்ள ஆண்டவர் விரும்புகிற மாற்றங்களை உண்டு பண்ணுவதுக்கு தேவன் சில வழிமுறைகளை, சில பிரமாணங்களை கற்றுக் கொடுக்குறார். அதில் தான் நம்ம ஒன்று கவனிச்சுட்டு இருக்கிறோம். எப்படி தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவதும் ஒரு பிரமாணம் பாருங்க. அதான் வாசித்தோம். இங்கே நம்ம வாசித்த வசனம் எப்படி சொல்லுதுன்னா, தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள். இப்போ நமக்குள்ள கேள்வி இருக்கலாம், ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேடணும்னா படிக்கிற பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போக தேவையில்லையா? காலேஜுக்கு போகிற பிள்ளைங்க காலேஜுக்கு போக தேவையில்லையா? வேலை செய்கிறவங்க போய் வேலைக்கு போக தேவையில்லையா? தொழில் செய்கிறவங்க தொழிலுக்கு போக தேவையில்லையா? அதெல்லாம் நிறுத்த வேண்டியதில்லை. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் செய்து கொண்டு தான் இருக்கணும். ஆனால் அதுக்கு மேலாக நம்முடைய கவனம், நம்முடைய இருதயம் எல்லாம் எதன் மேலே சார்ந்து இருக்கணும், வாஞ்சை உள்ளவா இருக்கணும்னா, ராஜ்யத்தையே தேடுகிற சிந்தை உள்ளவர்களாய் நாம் மாறும்போது இந்த ராஜ்யத்தின் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நமக்கு அற்புதம் செய்ய அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். அதுதான் பொருள்படுத்துறார். இந்த ராஜ்யத்தை தேடுங்கன்னா, இந்த ராஜ்யம் எங்கே இருக்கு? எங்கேயோ இல்லை. போன வாரம் உங்களுக்கு காமிச்சோம் பார்த்தீங்களா? இந்த ராஜ்யம் வருவதாக இனிமேல் நம்ம ஜெபம் பண்ண வேண்டியதில்லை. ராஜ்யம் சமீபமாக இருக்குன்னு ஜெபம் பண்ண வேண்டியதில்லை. இந்த ராஜ்யம் எனக்குள்ள இருக்கு, நான் அந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறேன். இதான் பெரிய ஆசீர்வாதம். இவ்வளோ பெரிய ஒரு ராஜ்யத்துக்குள்ள கர்த்தரை வச்சு இந்த ராஜ்யம் எப்படி இயங்குதுன்னு ஆண்டவர் காட்டுறார். இந்த ராஜ்யம் தேவனுடைய வசனத்தினால தான் இயங்குது. தேவனுடைய வார்த்தைக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நான் இருக்கிறேன். அந்த ராஜ்யம் என்ன நடத்துது, அந்த ராஜ்யத்தினுடைய ஆளுகைக்குள்ள நான் வருகிறேன். மனுஷன் இந்த ராஜ்யத்தை தான் இழந்து போனான் பாருங்க. ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் அவருடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்து மனுஷனை வச்சார். மனுஷனை அந்த ராஜ்யத்திலிருந்து பிரிப்பதுக்கு பிசாசு எல்லா வேலையும் செஞ்சான் பாருங்க. இன்னைக்கும் அதே வேலையை தான். ரட்சிக்கப்பட விட்டுருவான், கிறிஸ்தவர்களாக இருக்க விட்டுருவான், சபைக்கு போக விட்டுருவான். ஆனால் அந்த ராஜ்யத்தின் சிந்தனையில் மாத்திரம் இருக்க விட மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும், எந்த கர்த்தருடைய பிள்ளை எல்லாவற்றுக்கும் மேலாக ராஜ்யத்தையே அவர்கள் தேடுகிறவர்களாக இருந்தா அவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. எல்லா குறைவுகளையும் இந்த ராஜ்யத்தையே தேடுகிற அந்த ராஜ்யத்தின் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லா அற்புதத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்களோ இல்லையோ, பிசாசு நல்லா அறிஞ்சு வச்சிருக்கிறான். அந்த ராஜ்யம் அழிக்கப்படாத ராஜ்யம், அசைக்கப்படாத ராஜ்யம், என்றென்றைக்கும் இருக்கிற ராஜ்யம். ஆனா அந்த ராஜ்யத்தின் வலிமைக்குள்ள, அந்த செயல்முறைக்குள்ள நம்மளை வைக்காதபடிக்கு நம்முடைய எண்ணங்களை மற்ற எல்லாவற்றுக்கும் முக்கியத்துவம் கொடுத்துட்டு ராஜ்யத்தின் காரியத்தை நம்ம வாழ்க்கையில கடைசியா வச்சிடறோம். அதான் இன்னைக்கு காட்டுறாரு பாருங்க. ஒரு அருமையான தேவனுடைய மனுஷன் விகில்ஸ் ஸ்மித் அப்படின்னு சொல்ற ஒரு தேவனுடைய மனுஷன், ஸ்மித் விகில்ஸ்வர்த்ன்ற ஒரு தேவ மனுஷன், நல்ல கர்த்தருடைய வார்த்தையை பேசுற ஒரு தேவ மனுஷன் பாருங்க. அவர் சொல்றாரு, என்ன பார்க்குற காரியங்கள் ஓன் பண்ணல, என்ன தேவனுடைய ராஜ்யம் ஓன் பண்ணுது. ஏன்னா நான் தேவனுடைய வார்த்தையின்படி நான் ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய நான் ஒப்பு கொடுக்குறேன்றாரு. இன்னைக்கு நம்மளை எது ஓன் பண்ணிருக்கு? தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களாக இருந்தா நான் சொல்றேன்,
என்னை எது ஓன் பண்ணும்னா தேவனுடைய ராஜ்யம் தான் ஓன் பண்ணும். ஏன்னா எனக்கு தெரியும், நான் இந்த ராஜ்யத்துக்கு சொந்தக்காரன். என் இயேசு என்னுடைய ராஜாவா இருக்கிறாரு. நான் அவருடைய பிள்ளையா, அவருடைய ராஜ்யத்துக்குள்ள. ஐ பிலாங் டு திஸ் கிங்டம். என்ன அந்த ராஜ்யம் ஓன் பண்ணுது. இந்த உலகம் என்ன ஓன் பண்ணல, இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்கள் என்ன ஓன் பண்ணல, தேவனுடைய ராஜ்யமே என்ன ஓன் பண்ணுது. அதுக்கு சொந்தமானவனா நான் இருக்கிறேன் என்பதை அறிந்து வாழும்போது நான் சொல்றேன், ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ராஜ்யத்தை ஏங்க வைக்கிற கர்த்தருடைய வார்த்தைக்கு அதிகமான கவனத்தை கிறிஸ்தவ மக்கள் நம்ம கொடுப்போம். இன்னைக்கு பாருங்க, கிறிஸ்தவ மக்கள் எல்லா வேடிக்கைக்கும் என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனால் தேவனுடைய வசனத்தை தியானித்து அந்த வசனத்தை அறிந்து கொண்டு அந்த வசனத்தினால தான் தேவனுடைய ராஜ்யம் இயங்குதுன்றது பாருங்க, அதை விளங்கி கொள்றதே இல்லை. இன்னைக்கு ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். எப்படி தேவனுடைய ராஜ்யமோ பரலோக ராஜ்யமோ ஒரு கர்த்தருடைய பிள்ளையினுடைய எல்லா தேவைகளையும் ஆண்டவர் எப்படி சந்திக்கிறார் என்பதை இன்னைக்கு நம்ம கவனிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் பாருங்க. ஏன்னா நிறைய கிறிஸ்தவ மக்களுக்கு ராஜ்யத்துக்கும் நம்ம தேவைக்கும் சம்பந்தமே இல்லைன்னு நினச்சிக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம்னா அது நமக்கு பரலோகத்தில் ஒரு இடத்த உண்டாக்கி கொடுக்கறதுக்கான ராஜ்யம் போல. அஃப்கோர்ஸ் பரலோகத்தில் நமக்கு ஒரு இடம் உண்டு அப்படின்றத தேவனுடைய ராஜ்யம். அது மாத்திரம் இல்லை, இந்த பூலோகத்திலையும் ஆண்டவர் தம்முடைய ராஜ்யத்துக்குள் இருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் எல்லாவற்றையும் நமக்கு அருளுகிற தேவனா தான் வாஸ்தம் பாருங்க. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் என்ன செய்யப்படுமா, கூட கொடுக்கும். அப்படின்னா இந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற எனக்கு என் தேவைகள்லாம் சந்திக்கப்படும். கையை சொல்லுங்க, இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற எனக்கு என் வாழ்க்கையின் எல்லா தேவைகளையும் ஆண்டவர் என்ன பண்றாரு, இந்த ராஜ்யத்தின் மூலமா அவர் சந்திக்கிறார். நிறைய பேர் நினைச்சுக்கிறோம், நாம் போய் ஆண்டவர்கிட்ட அழுது கூப்பாடு வைக்கிறதுனால தான் என் தேவை சந்திக்கப்படுது அப்படின்னா ஒரே எல்லாரும் அழுதுகிட்டே கூப்பாடு விட்டே இருக்கலாம் பாருங்க. எருசலேமுக்கு போனீங்கன்னா அங்கே போய் முட்டி முட்டி அழுகிறாங்களாம். அது மாதிரி போய் முட்டிக்கிட்டு அழு வேண்டியது தான். எல்லாம் வீட்டில் ஒரு ரூம் வச்சுக்கிட்டு அதில் போய் முட்டி முட்டி அழுது, நான் எத்தனை முறை முட்டுறேனோ எத்தனை முறை அழுகுறேனோ அத்தனை முறை எனக்கு தேவையெல்லாம் சந்திக்கப்படணும்னா அப்புறம் ஒரே அழுவணியாக தான் இருக்க வேண்டியது தான். ஏற்கனவே சிலரெல்லாம் பார்த்தா அழுவணி மாதிரி தான் இருப்பாங்க. யோசித்து பாருங்க, அழுது தான் என் காரியத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்க போகிறாருன்னா, நான் சொல்கிறேன் அப்படி ஒன்றுமே வேதத்தில் சொல்ல. சில கண்ணீரின் பாதையில் போகிறோம், சில கடினமான பாதையில் போகும்போது நம்மளை அறியாமலே நம்ம அந்த வேதனை நிமித்தமாக கண்ணீர் நமக்கு வருது. ஆனால் அந்த கண்ணீரை துடைக்க ஆண்டவர் மறுபடியும் எதை தான் உபயோகப்படுத்துறாருன்னா, அவருடைய வசனத்தினால தான் நம்முடைய கண்ணீரெல்லாம் துடைக்கிறார். எத்தனை பேர் அதை அனுபவித்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க கையை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய வசனத்தினால தான் என் கண்ணீர்லாம் என்ன பண்ணப்படுது, துடைக்கப்படுது. அப்போ என் கண்ணீரே வசனத்தினால தான் துடைப்பாருன்னா, எனக்கு தேவைகளை இந்த ராஜ்யத்துக்குள்ள எப்படி சந்திக்கிறாருன்னா, அவருடைய வார்த்தையை வச்சு தான் கர்த்தர் என்னுடைய காரியங்கள் எல்லாம் அவர் சந்திக்கிறார். ஏன் இந்த வார்த்தைக்கு அவ்வளோ முக்கியத்துவம்னா, சில வசனங்களை உங்களுக்கு காண்பித்தா நம்ம இன்னும் இந்த காரியங்களை விளங்கி கொள்ள ஆண்டவர் உதவி செய்வார். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் பாருங்க, 1ஆம் வசனம் சொல்லி இருக்கிறது, ஆதியிலே என்ன இருந்துச்சா, அழுகையும் கண்ணீரும் கூப்பாடும் இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தா நம்ம ஆதியில இருந்த அந்த ஒரு காரியத்தை ஒரு பழக்கமாக வச்சுக்கலாம். ஆனால் இங்கே சொல்லியிருக்கு, ஆதியில் என்ன இருந்துச்சா, வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய். இப்ப கவனிச்சு பாருங்க, ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த ஆதியில அந்த வார்த்தை இருந்தனால இப்ப ஆதியாம் 1ஆம் அதிகாரம் பாருங்க, அங்க என்ன சொல்றாரு, என்ன செஞ்சுச்சா, அந்த ஆதியில இருந்த வார்த்தையை வச்சு இங்க சொல்லி இருக்கு. ஆதியாம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும். நல்லா கவனிங்க, யோவான் 1:1 சொல்லி ஆதியில என்ன இருந்துச்சு, வார்த்தை இருந்துச்சு. ஆதியில வானத்தையும் பூமியும் கர்த்தர் எப்படி படைச்சார்னா, எந்த ஆதியில வார்த்தை இருந்ததோ அந்த வார்த்தையை வச்சுதான் பூமியும் வானத்தையும் படைக்கிறார், எல்லா காரியங்களையும் சிருஷ்டிக்கிறார். வெளிச்சம் உண்டாக கடவுதனோடனே வெளிச்சம் உண்டாகுது. இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்றார். பகலை வெளிச்சம் ஆழ கடவுதுன்றார், இரவை இருள் ஆழ கடவுதுன்னு பிரிக்கிறார், சமுத்திரத்தை நிலத்திலிருந்து பிரிக்கிறாரு, மீன்கள் உண்டாவதாக என்று சொல்ற, மிருகங்களை உண்டாக்குறார், மரஞ்செடிகளை உண்டாக்குறாரு, மனுஷனை இது எல்லாவற்றையும் கர்த்தர் ஆதியிலிருந்த தம்முடைய வார்த்தையினால தான் உண்டாக்குறாரு. நல்லா கவனிக்கணும் நீங்க.
அப்போ ஆதியிலிருந்து வார்த்தை தான் முதல் இடத்தை வாங்கியிருக்கணும். என் வாழ்க்கையில் நான் தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுகிறவனா இருக்கிறேன்னா, என் வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எது கொடுக்குறேன்னா கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும். இந்த வார்த்தை என்ன செய்யும்னா சிருஷ்டிக்கும். கையை வைத்து சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்ய வல்லமை உள்ளதா இருக்கு. எனக்கு வேண்டியதை, என் வாழ்க்கைக்குள்ள வர வேண்டியதை தேவனுடைய வார்த்தை சிருஷ்டிக்கக்கூடிய வல்லமையான வேலையை செய்கிறது. இவ்வளோ அருமையான ஒரு ராஜ்யத்துக்குள்ள கர்த்தர் வச்சு அந்த ராஜ்யம் இயங்குவது கர்த்தருடைய வார்த்தை என்பதை நமக்கு சொல்லி கொடுத்து, ஆண்டவர் ஆதியில வார்த்தை இருந்தது என்று நமக்கு வெளிப்படுத்தி, ஆதியில அந்த வார்த்தையை வச்சு ஆண்டவர் வானத்தையும் பூமியும் படைச்சாருன்னு சொல்லி பல காரியங்களை அறிந்திருந்தோம். இவ்வளோ விஷயத்தை தெரிந்து வச்சோம். கிறிஸ்தவர்கள் வார்த்தையை தூக்கி பின்னாடி போட்டுறோம். தேவ வசனத்தை தூக்கி நம்ம முக்கியமற்ற நிலையில் போட்டு விடுகிறோம். அதனால தான் வாழ்க்கையில் இவைகள் எல்லாம் கூட மாட்டுது. கூட வேண்டாததெல்லாம் நிறைய கூடி வருது. எல்லா துன்பமும், எல்லா வேதனையும், எல்லா நஷ்டமும் வாழ்க்கைக்குள்ள வருது. காரணம், அப்படி வரும்போது நம்ம உடனே என்ன சொல்றோம்? ஆண்டவரே நீ நல்லவரா? நீ நல்லவர் தான் எல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கிறீரே. ஆண்டவர் கேட்குறாரு, என் ராஜ்யம் வார்த்தைனால இயங்குது. உன்னை என் ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வந்து என் வார்த்தைக்கு முதலிடம்ன்றதை நான் உனக்கு காண்பிக்கிறேன். அந்த வார்த்தையை வச்சு நீ உன் வாழ்க்கையில் மேற்கொள்வதற்கான தடைகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிற நிலையில் நான் இல்லைன்னா, நல்லா கவனித்து பாருங்க, என் வாழ்க்கையில் இந்த தேவனுடைய வார்த்தையை முக்கியப்படுத்தினா கர்த்தர் சொல்றார், இவைகள் எல்லாம் உனக்கு என்ன செய்யப்படும்? கூட கொடுக்கப்படும். தேவனுடைய வார்த்தை ஒரு மனுஷனையும் தப்பான வழியில் நடத்தாது. கையை வைத்து சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை நம்மளை என்ன செய்யாது? தப்பான வழியில் நடத்தாது. உங்க இஷ்டமான வழியிலையும் போக விடாது. திருப்பியும் சொல்றேன், அந்த 2 வார்த்தை ரொம்ப முக்கியமானது. சிலர் வசனத்தை தங்களுக்கு இஷ்டமா மாத்திக்கிறாங்க பாருங்க, அது கிடையாது. அந்த வேலையை எந்த வார்த்தை செய்யாது. சத்தியம் அதை செய்ய. சத்தியம் கரெக்டான காரியத்துக்கு நேராக நம்மளை நடத்தும். நம்ம இஷ்டம் போல் நடத்தாது. சத்தியத்துக்கு நேராக தான் நம்ம மாற்றி அந்த சத்தியத்தின்படி இஷ்டப்பட்டு நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் போது வேத வசனம் சொல்லியிருக்கிறபடி இவைகள் எல்லாம் நமக்கு என்ன செய்யப்படுமா? கூட கொடுக்கப்படும். சில காரியங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்க. இந்த வார்த்தையை முக்கியப்படுத்தினவர்களை ஆண்டவர் என்னெல்லாம் செஞ்சிருக்கிறார்ன்றதை கொஞ்சம் கவனிக்கணும். அதனால்தான் ஆண்டவர் நீங்க சொல்றார், நான் நல்ல தேவனா இருக்கிறேன். நல்ல தேவனா இருக்கிறதுனால தான் இந்த உலகத்துல நம்மளை ரட்சித்து நம்மளை கொண்டு வந்து அவருடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. யோசிச்சு பாருங்க. ஏன்னா இன்னும் ரட்சிக்கப்படாதவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனா கிருபையா தேவன் மேல உள்ள விசுவாசத்தினால ஏன்னா நம்ம இந்த ரட்சிப்பை இலவசமாக கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். ரட்சிக்கப்பட்டிருக்கிற நம்மளை கொண்டு வந்து அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே வச்சு இப்போ சொல்கிறாரு, என் ராஜ்யம் உனக்குள்ளே இயங்குவதுக்கு என் பிள்ளையா மாறிட்ட. என் பிள்ளையா மாறின பிறகு எது ஆதியிலிருந்து வேலை செஞ்சுன்னு கொஞ்சம் கவனின்றாரு. நான் சொல்ல நல்லா கவனிச்சு பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, எது ஆதியிலிருந்து வேலை செஞ்சுன்னு கொஞ்சம் கவனிச்சு பாருப்பா. ஆதியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நிக்காம வேலை செய்யற ஒண்ணு எது தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை. கையவத்தை ஆமென்னு சொல்லுங்க. ஆதியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நிக்காம வேலை செய்தது எல்லாமே மற்ற எல்லாம் நின்றோம். மற்ற எல்லா அதனுடைய செயல்முறைகளை இழந்து போய்விடும். ஆனா ஆதியில் இருந்த கர்த்தருடைய வார்த்தை செயல் இழந்ததை கூட செயல் உள்ளதாக மாற்ற வல்லமை உள்ள கர்த்தருடைய வார்த்தையாய் வேலை செய்து கொண்டு இருக்கு பாருங்க. இவ்வளோ காரியங்கள் நம்ம அறிந்து வைத்து இந்த தேவனுடைய வசனத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறோமா என்பதை கவனிக்கணும். பாருங்க, நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் வாங்க. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை நம்ம கொஞ்சம் அறிந்து கொண்டா எப்படி இந்த தேவனுடைய ராஜ்யம் எனக்கு வெறும் பரலோகத்துக்கு மாத்திரம் இடம் கொடுக்கல. அஃப்கோர்ஸ் அது ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்மளை பரலோக ராஜ்யத்துக்கு ஒரு உரிய ஒரு நபராய் கர்த்தர் ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வந்து மாத்துறாரு. ரட்சிப்பின் மூலமாக, இயேசுவை விசுவாசிக்கிறது மூலமாக நித்திய வாழ்வை கொடுத்து நமக்கு பரலோகத்தில் நம்ம சீட்டை கன்ஃபார்ம் பண்ணுறாரு. எத்தனை பேர் தெரியும் உங்கள் சீட்லாம் கன்ஃபார்ம்னு? வெயிட்டிங் லிஸ்ட்லாம் கிடையாது. ஆனால் தக்கலில் போட்டு விடுவாங்க பாருங்கள் டிக்கெட்டு. அது மாதிரி தக்கலில் போடுவாங்க பாருங்க. கடைசி நேரத்தில் கர்த்தர் எப்படியாவது எதாவது பண்ணி என்னைக்கு ரட்சிக்கப்பட்டனோ அன்னைக்கே எனக்கு பரலோக சீட்டு கன்ஃபார்ம். கையை வழி சொல்லுங்கள். என்னைக்கு ரட்சிக்கப்பட்டனோ
அன்னைக்கே பரலோக சீட்டு கன்ஃபார்ம். அது அதை அதை கெடுக்கக்கூடிய எந்த வேலையை செஞ்சனா இந்த மாதிரி வசனங்களை பேசி சரி பண்ணுறாரு. என் ரட்சிப்பை நான் இழந்து போகாதபடி அந்த ரட்சிப்பை நிறைவேற்றக்கூடிய வேலைகளை செய்வதுக்கு தான் இப்படி வசனங்களை கேட்க சபைக்கு வரும். போதனை நேரம் இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா, கர்த்தர் எனக்கு கொடுத்த ரட்சிப்பு நிறைவேற நான் பிரயாசப்படக்கூடிய உலகத்தில் வாழ்றேன். ஏன்னா இங்க எல்லாம் பொல்லாப்பு தீமை கான்ஸ்டன்டா வாழ்க்கையை மோதுது பாருங்க. ஏன் மோதுதுன்னா, இந்த ராஜ்யத்திலிருந்து நம்மளை வெளியெடுப்பதுக்கான வேலையை செய்யுது. அப்போதானே குறை வரும், அப்போதானே இயேசுவை விசுவாசிக்க மாட்டோம், பின்வாட்டமாகி பின்வாங்கி ஆண்டவரை விட்டு போகிறதுக்கான எல்லா தடைகளையும் சந்தேகங்களையும் நம்ம நடைமுறை வாழ்க்கைக்குள்ள பிசாசு தந்திரமாக சூழ்ச்சியாக உள்ள கொண்டு வர அவன் கவனம் செலுத்துறான். அது நடுவே கர்த்தர் நமக்கு ஒன்று சொல்கிறாரு, நீ என்ன என் ராஜ்யத்துக்குள்ளே இருக்குன்னு விசுவாசித்தா, ஆண்டவர் சொல்ல ஆதியிலிருந்து வேலை செஞ்ச ஒன்று என் வார்த்தை, அந்த வார்த்தை இன்னைக்கு நான் வச்சிருக்கிற ராஜ்யத்துக்குள்ளேயும் வேலை செய்து அந்த ராஜ்யம் நமக்குள்ளே இருக்குது. அந்த ராஜ்யத்துக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை வேலை செய்து பாருங்க. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை கவனிச்சு பாருங்க. அங்கே சொல்கிற நீதிமொழிகள் 8:10 வசனத்தை வாசிப்போமா எல்லாரும் இணைந்து? வெள்ளியை பார்க்கிலும் என் புத்திமதியும் பசும் பொன்னை பார்க்கிலும் ஞானத்தையும் அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது, இச்சிக்கப்பட தக்கவைகள் எல்லாம் அதற்கு அல்ல. நீங்க என்ன சொல்ற, தேவனுடைய வார்த்தைக்கு நிகர் எதுவுமே இல்லை. அந்த 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 11ஆம் வசனத்தில் இருக்க அந்த ஒரு வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். நிகர் இல்லை, எதுவும் அதுக்கு நிகர் இல்லை. ஆதியிலிருந்து வேலை செய்து கொண்டிருக்கிற இந்த வசனத்துக்கு நிகரானது ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு இதெல்லாம் இந்த வெளிச்சம்லாம் கிறிஸ்தவ மக்களுக்கு வரணும். ஏன் நான் பைபிளை தூக்குறேன், ஏன் இந்த பைபிளை திறந்து வாசிக்கிறேன், ஏன் இந்த பைபிளை சொல்லியிருக்கிற வார்த்தைகளை நான் நம்பி வாழ்றேன்? ஏன்னா இதுக்கு நிகர் எதுவுமே கிடையாது. மற்ற எல்லாமே மாய்மாலம், மற்ற எல்லாமே பொய், மற்ற எல்லாமே மாறும். ஒரு மனுஷன் இந்த தேவனுடைய வசனத்துக்குள்ள ஆதியிலிருந்து வேலை செய்கிற இந்த கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கொஞ்சம் கேட்டு அந்த வார்த்தை உங்களுக்கு இருதயத்துக்குள்ளே போய் அந்த வார்த்தையின்படி ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையை மாற்ற நான் சொல்கிறேன், இந்த வார்த்தைக்கு நிகரானது ஒன்றுமே கிடையாது. வெள்ளியும் நிகர் கிடையாது, பொண்ணும் நிகர் கிடையாது. என்ன உலகத்தில் இந்த உலகத்தில் எது சிறந்ததாக இருக்கும் அது கூட இந்த தேவனுடைய வார்த்தைக்கு நிகராகவே முடியாது. ஏன் நிகராக முடியாதுன்னா, அதை எல்லாத்தையும் உண்டாக்குனது கர்த்தருடைய வார்த்தை தான். உண்டாக்கின கர்த்தருடைய வார்த்தைக்கு நிகர் எதுவுமே இருக்க முடியாது. ஏன்னா இதுதான் எல்லாத்தையும் உண்டாக்கிச்சு பாருங்க. காணக்கூடிய உலகத்தை கூட கர்த்தருடைய வார்த்தை தான் உண்டாக்கிச்சு. வார்த்தையினால எல்லாவற்றையும் மனுஷனை உண்டாக்குறாரு, மிருகத்தை உண்டாக்குறாரு, மரம் செடிகளை உண்டாக்குறாரு, எல்லா காரியங்களும் வெறுமைய கர்த்தர் நீக்கி நிறைவை கர்த்தர் கொண்டு வர்றாரு. எல்லா காரியங்களும், எல்லா ஒழுங்கின்மையும் நீக்கி, இருளை நீக்கி கர்த்தர் எல்லா காரியத்தையும் ஒழுங்குபடுத்துற. எப்படி நடந்துச்சு? ஆதியிலிருந்த வார்த்தையை வச்சு வானத்தையும் பூமியும் கர்த்தர் என்ன பண்ணாராம்? சிருஷ்டித்தாருன்னு சொல்லியிருப்பார். இதுக்கு நிகர் எதுவுமே கிடையாது. கையவாய்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய சத்திய வசனத்துக்கு நிகரானது ஒன்றுமே இல்லை. அதனால தான் கிறிஸ்தவ மக்கள் இந்த தேவனுடைய வார்த்தையை தான் ஹையஸ்ட் ரெஸ்பெக்ட் இந்த வார்த்தை கொடுக்கணும். அதிகமான மதிப்பு, அதிகமான என்ன ரெஸ்பெக்ட், ஹானர், கனம் எது கொடுக்கணும்? தேவனுடைய வார்த்தை கொடுக்கணும். தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் போது இன்னைக்கு பாருங்க, நம்ம கையில் இருக்கிற வேத புஸ்தகம் நமக்கு எவ்வளோ ஹானரபுளான கர்த்தருடைய வார்த்தைன்னு தெரியல. அந்த நாட்கள்லாம் பழைய ஏற்பாட்டிலலாம் புஸ்தக சொருளாய் வரும். அதை எடுத்து வாசிக்கணும்னா அந்த காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆயத்தத்தை செய்வார்கள். தீர்க்கதரிசிகள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன் ஜனங்களுக்கு முன்பாக இந்த வேத சுருளை திறந்து வாசிக்க வேணும்னா அதை கேட்கறதுக்கு ஜனங்கள் பயபக்தியோடு நிற்பார்கள். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்ட மதிப்பை வாழ்க்கையில் உண்டாக்குறது என்பதை நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். இந்த வேத வசனங்களை வாசிக்கும் போது அதற்கான ரெஸ்பெக்டை கொடுக்குறேன்னா, ஏன்னா
எல்லாமே வேலை செய்கிற ஒரு பாயிண்டில் ஒரு நாள் வந்து நிற்கும், ஸ்டாப் ஆகும். ஆனால் ஸ்டாப் ஆகாத ஒரே ஒரு காரியம் கர்த்தர் நம்முடைய கையில் கொடுத்துருக்கிற அவருடைய ஜீவன் உள்ள வசனம். கையை வைத்து சொல்லுங்கள், இது என்றைக்குமே ஸ்டாப் ஆகுது. நீங்கள் என்ன பஞ்சத்தில் போனாலும் சரி, என்ன கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, என்ன பலவீனத்தில் இருந்தாலும் சரி, இந்த வேத வசனம் நமக்கு வேலை செய்யும். கையை வைத்து சொல்லுங்கள், இந்த கர்த்தருடைய சத்தியம் என்ன செய்யும்? அதுதான் சொல்கிறாரு, இதுக்கு நிகர் எதுவுமே கிடையாது. பாருங்க, இன்னும் சில காரியங்களை நம்ம அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்யணும். பாருங்க, இந்த ஆதியிலிருந்து இருந்த இந்த வார்த்தையை வாழ்க்கையில் கொண்டு வந்து முதல்ல வைக்கிறேன்னா, சாலமோன் ராஜாவை குறித்து இந்த காரியத்தை ஒப்பிட்டு நான் காண்பிக்க விரும்புகிறேன். பாருங்க, 1 ராஜாக்கள்ல நீங்கள் கவனிச்சிங்கன்னா 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இந்த சாமுவேல் இந்த சாலமோன் ராஜாவுக்கு ஆண்டவர் சொப்பனத்தில் அவனுக்கு சில காரியங்களை அவனோட பேசுகிறார். இவனோட பேசும்போது இந்த சாலமோனுக்கு தெரியுது தேவனுடைய வார்த்தை எவ்வளோ முக்கியமானது என்பதை அவன் அறிந்ததுனால இந்த வார்த்தை தான் தகப்பனுக்கு எவ்வளோ அற்புதமாக வேலை செஞ்சிருக்கின்றதெல்லாம் அறிஞ்சிருக்கிறான். பாருங்க, தாவீது சாலமோனுடைய தகப்பன் பாருங்க, தாவீது அவனுக்கு தேவனுடைய வார்த்தை எப்படிலாம் வேலை செஞ்சிருக்கு இதெல்லாம் அறிஞ்சவன். பாருங்க, இவன் என்ன நடக்குதுன்னா, இந்த 5ஆம் வசனத்தை கவனிச்சிங்கன்னா அங்கே சொல்லியிருக்கு, கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன். சில சொப்பனம் வரமாட்டேன் கதற நிறைய விசுவாசிங்க இருக்கிறாங்க. அவருக்கு சொப்பனம் வருது, இவருக்கு சொப்பனம் வருது, எனக்கு மாத்திரம் நான் இத்தனை வருஷம்னா கிறிஸ்தவன் ஆகிறேன், எனக்கு சொப்பனமே வரமாட்டுது. சிலர்லாம் சொப்பனம் ஆண்டவர்கிட்ட நான் ஒரு சொப்பனத்தை வாங்காமல் விட மாட்டேன்னு சிலர் போய் உபாசனை இருக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? உபாசம் இருந்து வேற கண்ட சொப்பனத்தை பார்த்துட்டு பயந்து மிரண்டு போய் வராங்க. நல்லா கவனிங்க, இங்கே இந்த ஒரு மனுஷனுக்கு சொப்பனத்தில் ஆண்டவர் ராத்திரியில் சொப்பனத்தில் அவனுக்கு தரிசனமாகி சாலமோனை பார்த்து கேட்குற, சாலமோனே உனக்கு என்ன வேணும் கேளுன்றார். நான் கேட்குறேன், இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் நீங்கள் போய் தூங்கும் போது நல்ல ஆழ்ந்த தூக்கம், 3ஆவது வானத்துக்கு போகிறீங்கன்னு வச்சிங்க, நல்ல வாயில் ஜொல்லு ஊற்றி தூங்குறார். நிலைமைக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி எதுவுமே என்ன நடக்குதே தெரியாது. அப்படி நடக்கிற நேரத்தில் ஆண்டவர் உங்ககிட்ட வந்து, மகனே உங்கள் பேரை சொல்லி என்ன கூப்பிட்றாருன்னு வச்சிங்க, முதல்ல நம்ம என்ன செய்வோம்? பேரை சொல்லி கூப்பிட்டா ஒன்று மிரண்டு எழும்புவோம், மிரண்டு எழும்பி ஒரு கூப்பாடை போட்டு ஏதாவது ஒன்று பண்ணுவோம். பண்ணிவிட்டு இப்போ ஆண்டவர் இந்த ராத்திரி வேலை வந்து உங்கள்கிட்ட கேட்குறாரு, சொல்லு மகனே நீ விரும்புகிறத என்கிட்ட கேளுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உடனே எடுப்போம் நம்ம லிஸ்ட்டை. அது வந்துடும் பாருங்க ஞாபகத்துக்கு. ஆண்டவரே இதுக்கு தான், இந்த வாய்ப்புக்கு தான் காத்திருந்தேன் ஆண்டவரே, நீ இது எப்போ வருவீன்னு காத்திருந்தேன், இதை கேட்பீரான்னு காத்திருந்தேன், ரெடியாக எழுதி வச்சிருக்கிறேன் ஆண்டவரே. நிறைய என்ன பதில் அளிக்கப்படாத லிஸ்ட் நம்மகிட்ட நிறைய இருக்கும் பார்த்தீங்களா, நிறைய வச்சிருப்போம். எது ஞாபகம்? கர்த்தர் எவ்வளவோ காரியங்களுக்கு பதில் அளிச்சிருப்பார், அதெல்லாம் நமக்கு ஞாபகமே இருக்காது. கர்த்தர் நமக்கு பதில் அளிக்காத காரியம் இருக்கும் பாருங்க, அதை நிறைய நான் அதை அப்படியே மனப்பாடம் பண்ணி அப்படியே ஃபிங்கர் டிப்ஸில் வச்சிருப்போம். ஆண்டவர் கேளு அப்படின்னு எல்லாத்தையும் அப்படியே கொட்டுறது. அப்படியே இந்த சாலமோன்ட்ட வந்து அதுதான் நல்லா கவனிங்க, அதெல்லாம் நம்மகிட்ட வந்து கேட்க மாட்டுறாரு. தெரியுதா உங்களுக்கு வித்தியாசம்? இவங்ககிட்ட போய் கேட்டதுக்கும் நம்மகிட்ட கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது பாருங்க. ஆண்டவர் வந்து சொல்றாரு, உன்கிட்ட நான் கேட்க மாட்டேன், உனக்கு நான் சொல்றேன், நான் சொல்றது நீ கேட்டு செஞ்சால போதுமானதுன்றாரு. ஆனா இவங்கிட்ட வந்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? கேளுப்பா. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, கேளுப்பான்னு சொன்ன உடனே சாலமோன் கர்த்தருடைய வார்த்தையின் அறிவோட வேலை செய்யறான். நல்ல கவனிங்கள், என்னைக்கு உங்க வாழ்க்கையில ஆதியிலிருந்து வேலை செய்கிற வார்த்தைக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்து அதை மதிக்கிறீங்களோ, அன்னைக்கு கர்த்தர் வந்து கேட்பாரு, உனக்கு என்ன விருப்பம் கேளு, நான் உனக்கு என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கிற அப்படின்னு கேட்பார். கேட்கும் போது எனக்கு தெரியும், ஆண்டவரே என்ன வேலை செய்தோ வேலை செய்யல, உம்முடைய வார்த்தை ஆதியிலிருந்து வேலை செய்த ஆண்டவரே, ஆகவே உம்முடைய வார்த்தையின் அடிப்படையில் உம்மிடத்துல நான் கேட்குற காரியம்லாம் உமக்கு பிரதியாக இருக்கும். நான் சொல்லியிருக்க பாருங்க, சில வசனங்களை வாசிக்கணும், அது ரொம்ப அற்புதமாக
இங்கே சாலமோன் சொல்கிற சில காரியங்களை நம்ம வாசிப்போமா? 6ஆம் வசனம் பாருங்க. அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபையை செய்தீர். அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீட்டிருக்க ஒரு குமாரனை அவருக்கு என்ன மாதிரி சொல்றான் பாருங்க. ராத்திரியில எழுப்பி அவன்கிட்ட கேட்கிறாரு கர்த்தர். என்ன மாதிரி கான்வர்சேஷன், என்ன மாதிரி டயலாக் பண்ணி இப்படி வருமா நமக்கு? எங்க அப்பாவாது தாத்தாவாது, ஆண்டவரே அவங்கெல்லாம் விட்டுத்தள்ளும் ஆண்டவரே, எனக்கு என்ன? இங்கே இவன் எப்படி பேசுறான் பாருங்க. நான் அந்த வாரம் யோசிச்சு பார்த்தேன். சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீது தேவன் கொடுத்த வார்த்தையை எவ்வளவு முக்கியப்படுத்தி மதித்து அதை கனப்படுத்தினது நிமித்தமா அவனுக்கு தேவன் செஞ்சதெல்லாம் தம் பிள்ளை பார்த்துருக்கான். சாலமோன் பார்த்துருக்கிறான். பார்த்தவன் சொல்றான், ஆண்டவரே நீர் என் தகப்பனுடைய ஆண்டவரே ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்தினீர், கிருபையா இருந்தீர், அவனுக்கு ஒரு குமாரனை கொடுத்து இப்போ அந்த ராஜ்ய பாரத்தை நீர் அவன் குமாரனு கையில கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. 7ஆம் வசனம் பாருங்க. இப்ப சொல்றான், இப்பொழுதும் என் தேவன் ஆகிய கர்த்தாவே தேவரீர் உமது அடியானை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்தில் ராஜாவாக ஆக்கினீர். நானோ என்றால் போக்கு வர அறியாத சிறு பிள்ளையாய். என்ன சொல்றான் பாருங்க. ஆண்டவரே என் தகப்பன் உம வார்த்தையை கேட்டு பெரிய பெரிய காரியெல்லாம் செஞ்சாரு, அவரை ஒருத்தரை அசைக்க முடியல. ஏன்னா நீர் கிருபையாய், நீர் பக்க துணையாய், பக்க பலமாய் நின்றீரு சொல்றான். நான் ஆண்டவரே போக்கு வர சொல்ல அறியாத சிறு பிள்ளையாய் இருக்கிறேன். நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளமான எண்ணிக்கைக்கு அடங்காததும் இரக்கத்துக்கும் உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகை அறுக்கவும் ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும் ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனத்தை நியாயம் விசாரிக்க யாரால ஆகும் என்றான். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமா இருந்தது. நல்லா நீங்க 10ஆம் வசனம் சொல்ற, சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது. எந்த காரியத்தை கேட்கலாம் பாருங்க. தேவனே உம்முடைய ஞானம் எனக்கு வேணும். இந்த ஞானம் எங்க இருக்கு? தேவனுடைய வார்த்தையில் இருக்கு. நல்லா கவனிங்க. அவன் கேட்கிற, ஆண்டவரை இந்த ஜனத்தை, இவ்வளவு திரளான ஜனத்தை அவங்கள விசாரிக்க ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு பிரச்சனை வருவான். ஆண்டவரே ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு பிரச்சனை வரும்போது அவர்களுக்கு நீதி செய்ய, கரெக்டான தீர்ப்பை கொடுக்க, அவர்களுக்கான பதிலை கொடுக்க, ஆண்டவரே ஞானம் உம்முடைய ஞானம் வேணும் ஆண்டவர். அந்த ஞானம் எதுல இருக்கு? ஆதியிலிருந்து இருக்கிற உம்முடைய வார்த்தையில அந்த ஞானம் இருக்குன்னு எனக்கு தெரியும் ஆண்டவரே. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, சாலமோன் கேட்ட இந்த காரியத்தை. அப்படின்னா ஆங்கிலத்தில் எப்படி வந்திருக்குன்னா, சாலமோன் தேடின சீக் பண்ண இந்த காரியம் ஆண்டவருக்கு எப்படி இருந்துச்சா? உகந்ததா இருந்ததா. அதை தான் நம்ம வாசித்தோம். லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் வாசித்தோம். என்ன வாசித்தோம்? தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள். இந்த சாலமோன் தேடினது கர்த்தருக்கு உகந்ததா இருந்தது. கர்த்தருடைய வார்த்தைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறான் பாருங்க. சொல்ற, ஆண்டவரே ஞானம் வேணும் ஆண்டவரே, அறிவு வேணும், புத்தி வேணும் ஆண்டவரே இந்த ஜனங்களை நடத்துறதுக்கு. சாலமோனுக்கு தெரியும் இந்த ஞானம் உலகத்திலிருந்து வராது, கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து தான். கர்த்தர் அவர் சொல்ற வார்த்தையிலிருந்து தான் எனக்கு அந்த ஞானம் உதிக்கும். இந்த ஞானம் இருந்தா இந்த தேசத்தில் என்ன பிரச்சனை ஆனாலும், என்ன காரியத்தை செய்யணும்னாலும்
கர்த்தர் அந்த சமயத்துக்கு ஏற்ற ஞானத்தை எனக்கு அவர் கொடுக்க முடியும் என்பதை அறிந்து ஆண்டவர்கிட்ட கேட்டான் பாருங்க. கர்த்தர் சொல்றார், இந்த காரியத்தை அவன் கேட்டது கர்த்தருக்கு எப்படி இருந்துச்சா? உகந்ததா. ராஜ்யத்தையே தேடுன்ற மாதிரி கர்த்தருடைய வார்த்தையில தான் ஞானம் இருக்குன்றத அறிந்த சாலமோன் சொல்றான், ஆண்டவரே எனக்கு உம்முடைய ஞானம் வேணும் ஆண்டவர், உம்முடைய வார்த்தையில தான் அந்த ஞானம் இருக்கு. கர்த்தர் பார்க்குறாரு, கரெக்டாக புஷ்டானே பாயிண்ட. எங்க வேலை செய்து எது வேலை செய்யும், எது வேலை செய்யாமனா போகலாம், என் வார்த்தை வேலை செய்யாமல் போகாதுன்னு கரெக்டாக பிடிச்சிட்டானே. எவ்வளோ அற்புதமாக ஆண்டவர் அவனோட டீல் பண்ணுறாரு பாருங்க. சொல்கிறார் பாருங்க. 14ஆம் வசனத்தில் கவனிச்சிங்கன்னா அங்கே இன்னொரு காரியத்தை சொல்கிறாரு. ஏன்னா அங்கே சாலமோனை பார்த்து சொல்கிறாரு, உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கை கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகில் உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன் என்றார். நீங்க என்ன சொல்ல, உன் தகப்பன் எப்படி என் கட்டளைக்கு கீழ்ப்படி நடந்தானோ, ஆண்டவர் தெரியுது என் வார்த்தை உனக்கு முக்கியம் தெரியுதா, அந்த வார்த்தையின்படி நட, அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடு, அந்த வார்த்தை சொல்றபடி செயல்படு, ஞானம் உனக்கு உண்டாகும், உன் ராஜ்ய பாரு நல்லா இருக்கும், ஆயுசு நாட்கள் உனக்கு நீடிக்க பண்ணுவேன், ஐஸ்வர்யத்தை உனக்கு தருவேன், நீ கேட்ட ஞானம் மாத்திரம் இல்ல அதுக்கு மேலாக ஐஸ்வர்யத்தையும் தீர்க்காயுசையும் உனக்கு கொடுக்கிறேன்ட்டு ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. ஏன்னா அவன் கேட்டது, அவன் தேடினது கர்த்தருக்கு உகந்ததா இருந்தது. தேவனுடைய வார்த்தையை அவன் தேடினான். அவனுக்கு தெரியுது இந்த ஞானம் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து தான் வருது என்பதை அறிந்திருந்தான். இன்னைக்கு நம்ம எதில் கவனம் வைக்கிறோம் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு ராத்திரியே ஒரு வேளை கர்த்தர் வந்து உங்ககிட்ட கேட்டார்னா இப்படி நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியுமா, ஆண்டவரே எனக்கு உம்முடைய வார்த்தை, நீ சொல்லியிருக்கிற வார்த்தையின்படி எனக்கு செய்யும் ஆண்டவரே. அதுதான் ரொம்ப முக்கியம் பாருங்க. அதுதான் என்ன காட்டுதுன்னா நான் எந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறேன், அந்த ராஜ்யத்துக்குள்ள இருந்து அந்த ராஜ்யம் வேங்குவதற்கான அந்த கவனத்தில் நான் ஆண்டவர்கிட்ட பேசுறேனா கேட்கிறேனா. இவனுடைய ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு காரணம் அந்த ராஜ்யத்தில் தேவனுடைய வார்த்தையை முதலிடத்துல வச்சான் பாருங்க. ஞானம் எனக்கு வேணும்னா கர்த்தருடைய வார்த்தையில தான் அந்த ஞானம் உள்ள கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வந்து அவன் ராஜ்யத்தில் முக்கியமாக வச்சான். அதனால தான் சாலமோன் ராஜாவாய் இருந்து கர்த்தர் விரும்பின ஆலயத்தை கட்டவும் மகிமையான வேலையை ஆண்டவர் சாலமோனை கொண்டு செஞ்சார். அதே சாலமோன் பின் நாட்களில் கவனிச்சு பாருங்க, எந்த வார்த்தைக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க அவன் மறந்தானோ அவனுடைய வாழ்க்கையில் எல்லாம் பின்னடையும் வந்துச்சு. அவன் எந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தான் அவனை கொண்டு பிரம்மாண்டமான வேலையை செஞ்சார். அவனை கொண்டு ஜனங்களுடைய தேவைகளை சந்திச்சார். அவனை கொண்டு அந்த தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவனை கொண்டு தேவன் ஆலயத்தை கட்டினார். எல்லாவற்றையும் செய்தார். ஆனா அதே சாலமோன் கர்த்தருடைய வார்த்தையின் முக்கியத்துவத்தை வாழ்க்கையில பின்தள்ளின போது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்பட வேண்டிய அவனுடைய வாழ்க்கையில எல்லாமே தலைகீழாக வேதனைக்குரிய காரியமாக மாறினது. நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு அதை தான் கற்றுக் கொடுக்குறார். இந்த ராஜ்யத்துக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப முக்கியமானது. சொல்லுங்க வாய்த்திருந்து, இந்த ராஜ்யத்துக்குள்ள என்ன முக்கியமானது? கர்த்தருடைய வார்த்தை முக்கியமானது. ஏன்னா இந்த வார்த்தை ஆதியிலிருந்து வேலை செய்யுது. ஆதியிலிருந்து வேலை செஞ்ச வார்த்தை நான் என் மூச்சு நிற்கிற வரைக்கும் எனக்கு வேலை செய்யும். எதை போய் தெரியும், உங்கள் மூச்சு நிற்கிற வரைக்கும் உங்களுக்கு வேலை செய்யும். உங்கள் மூச்சு நின்ற பிறகு உங்கள் தலைமுறைக்கும் வேலை செய்யும். திருப்பியும் போய் எங்கே கண்டினியூ ஆகும் தெரியுமா? பரலோகத்துக்கு போய் கண்ணை திறப்போம் பாருங்க, திருப்பியும் கண்டினியூ ஆகிட்டோம். அதுதான் இந்த வார்த்தைக்கு முடிவே இல்லை. தேவனுடைய வார்த்தைக்கு முடிவே கிடையாது. அவ்வளோ வல்லமையான கர்த்தருடைய வார்த்தைகளை தேவன் நம்ம கொடுத்து சாலமோன் இதை அறிஞ்சு வச்சிருந்தான் பாருங்க. இதெல்லாம் அறிந்ததுனால அவனுக்கு தெரியுது இந்த தேவனுடைய ராஜ்யம் வெறும் பரலோகத்துக்கான இடத்தை கொடுக்கறது மாத்திரம் இல்லை, இந்த பூலோகத்தில் எனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதமான ராஜ்யம். இந்த ராஜ்யத்தில் ஏங்குறது கர்த்தருடைய வார்த்தை. நிறைய வசனம் இருக்குது, வாசிக்க நேரம் இல்லை பாருங்க. சொல்லியிருக்கு நீதிமொழிகளில் திருப்பி 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை கவனிச்சிங்கன்னா அங்கே சொல்கிறார், இந்த சாலமோன் எப்படி வார்த்தையை முக்கியப்படுத்தினான் பாருங்க. ஞானத்துக்கு ஆண்டவர்கிட்ட கேட்குறான், அந்த ஞானம் தேவனுடைய வார்த்தையில் இருக்குன்றதை விளங்கி கொண்டான்.
18ஆம் வசனம் பாருங்க, அங்க சொல்றாரு, நீதிமொழி 8:18 அங்க சொல்லி இருக்கிறது, ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு, பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கிலும் என் பலன் நல்லது, சுத்த வெள்ளியை பார்க்கிலும் என் வருமானமோ நல்லது. நல்ல கவனிங்க, இந்த வேத வசனம் எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்குது பாருங்க. ஒன்றும் நமக்கு கொடுக்காத ஒரு தேவனுடைய வார்த்தை இல்லை. இந்த தேவனுடைய வார்த்தை எல்லாத்தையும் உண்டாக்கும், வருமானத்தை உண்டாக்கும், லாபத்தை உண்டாக்கும். இதே காரியங்களை நீங்கள் தொடர்ந்து வாசித்தீங்கன்னா, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தில் கவனிச்சிங்கன்னா 13ஆம் வசனத்துலேருந்து வாசித்தீங்கன்னா சொல்லுது, இந்த தேவனுடைய வார்த்தையை ஒரு மனுஷன் முக்கியப்படுத்தும், அவனுக்கு குறைவே இல்லை. 13ஆம் வசனம் பாருங்க, அங்கே சொல்கிற நீதிமொழிகள் 3:13 சொல்கிற பாருங்க, ஞானத்தை கண்டடைகிற மனுஷனுக்கும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான், அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்தையும் அதன் ஆதாயம் பசும் பொன்னிலும் உத்தமமான. நல்லா கவனித்து பாருங்க, இது வசனத்தை குறித்து சொல்றாரு. தேவனுடைய வசனத்தினால உண்டாகிற ஞானம் எப்படிப்பட்டதா இருக்குன்னு சொல்றாரு. அதை கண்டடிக்கிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷன் எப்படி இருக்கிறான்? பாக்கியவானா இருக்கிறான். அது வர்த்தகத்தையும் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும் பொன்னிலும் உத்தமம் ஆனது, முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது, நீ இச்சிக்கத்தக்க அது ஒன்றும் அதற்கு நிகர் அல்ல. அதன் வலது கையில தீர்க்காயுசும் அது இடது கையில செல்வமோ கனமோ இருக்கிறது. அதன் வழிகள் இனிதான வழிகள், அதன் பாதை எல்லாம் சமாதானமோ, அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சமோ, அதை பற்றி கொள்கிற எவனோ. நல்லா சொல்றாரு, என்ன பண்ணுது? ஜீவ விருட்சமா இருக்கு, வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லாவற்றையும். இந்த தேவனுடைய வசனம் ஆதியிலிருந்து வேலை செய்கிற இந்த வசனத்தை உங்க வாழ்க்கையில மதிச்சு கொஞ்சம் நீங்க அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்க. எல்லா லாபத்தையும் கொடுக்கும், எல்லா காரியத்துக்கு மேலான அதுக்கு நிகர் எதுவுமே இல்லைன்னு காட்டுவார். தேவனுடைய வார்த்தையை நம்பி அந்த வார்த்தையின்படி வாழ்ந்து அதன் வார்த்தையை கை கொள்கிற என்ன ஒரு சூழ்நிலையாலும் அந்த வார்த்தையின்படி வாழ்கிற ஒரு மனுஷன் காட்டுவார். இந்த வார்த்தைக்கு நிகரானது ஒன்றுமே. போஷிப்பார், கனி கொடுக்க வைப்பார், லாபம் எடுக்க வைப்பார், வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றும். இவ்வளோ ஆசீர்வாதமான காரியங்கள் அங்கே சொல்லியிருக்கு பாருங்க. இது எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு உண்டு பண்ணி கொடுக்குற தேவனாக இருக்கிறார். அப்போது இந்த தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கணும்னா நல்ல செழிப்பான விதத்தில் இருக்கணும். இந்த தேவனுடைய வார்த்தை அப்படியே தரித்திரம் பிடிச்ச மாதிரி இருக்கக்கூடாது. அப்படின்னா ஒன்றும் இல்லாமல் இந்த வார்த்தைக்கே இம்பார்ட்டன்ஸ் இல்லாமா, வார்த்தைக்கே ஒன்றும் அந்த முக்கியத்துவம் கொடுக்காம எங்கேயோ எப்போயோ ஒரு வாட்டி வந்து கேட்குறேன், எப்போனா ஒரு வாட்டி சர்ச்சைக்கு வருவோம் உட்காந்து கேட்பேன், எப்போனா ஒரு வாட்டி பைபிளை திறந்து வாசிப்பேன் அப்படின்னா இந்த தேவனுடைய வார்த்தையை என் வாழ்க்கையில் கர்த்தர் என்னை கொண்டு வந்து வச்சிருக்க ராஜ்யத்துக்குள்ளே வேலை செய்கிறதே அவருடைய வார்த்தை. அந்த வார்த்தை ஆதியிலேருந்து வேலை செய்யுது. அந்த வார்த்தை எந்த தேவனுடைய பிள்ளைலாம் முக்கியப்படுத்துகிறாங்களோ அவர்களுக்கு ஞானத்தை கொடுக்குது, அவர்களுக்கு கனி கொடுக்க வைக்குது, அவர்கள் லாபத்தை கொடுக்க வைக்குது, அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறையெல்லாம் நிற்குது. ஏன்னா இந்த வார்த்தைக்கு நிகரானது ஒன்றுமே இல்லைன்னு வேதம் சொல்லுது பாருங்க. இவ்வளோ அற்புதமான வேலைகளை ஆண்டவர் நமக்குள்ள இருந்து செய்கிறார். இதெல்லாம் செய்யக்கூடிய ராஜ்யத்துக்குள்ளே வச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு தான் லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் சொல்லி நான் முடிக்கிறேன் பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் 32ஆம் வசனம், இப்படிப்பட்ட ராஜ்யத்துக்குள்ளே கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து வச்சு இந்த வார்த்தைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணுன்ற இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் நம்ம காட்டிட்டு இப்போ சொல்கிறாரு பாருங்க. 32ஆம் வசனம் வாசிப்போமா? 31 சேர்த்து வாசிப்போமே, எல்லாரும் இணைந்து வாசிப்போம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 31, 32 வாசிப்போம். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா சொல்ற. சிறுமந்தை பயப்படாத. சின்ன கூட்டமா இருக்கிறியா? சில நான் சொல்ல, நான் ஒரு சின்ன ஆள் ஆண்டவரே, எனக்கு ஒன்றும் அது பெருசாக செய்கிறதுக்கெலாம் தெம்பம் இல்லை, அறிவும் இல்லை, திறமையும் இல்லை ஆண்டவரே. நான் ரொம்ப சின்ன ஆள், என் குடும்பம் ஒரு சின்ன குடும்பம், என் வேலை ஒரு சின்ன வேலை, என் சம்பாத்தியம் ஒரு சின்ன சம்பாத்தியம், என் தொழில் ஒரு சின்ன காரியம். ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாத சிறுமந்தையே,
உன்னை சின்னதுன்னு நினைக்கிறப்ப, சிறுன ரொம்ப ஸ்மால் அப்படின்னு நினைக்கிறப்ப ஆண்டவர் சொல்ற நினைக்கிறோம் பாருங்க, நம்மளை பார்த்து சொல்ற, உன்னை கொண்டு வந்து என் ராஜ்யத்துக்குள்ள வச்சிருக்கிறேன், என் ராஜ்யம் ரொம்ப பெருசுப்பா, இந்த ராஜ்யத்துக்குள்ள உனக்கு நித்திய வாழ்வு இருக்கு, இந்த ராஜ்யத்துக்குள்ள நீ உன்னை புது சிருஷ்டிப்பாக்கி இருக்கிறேன், இந்த ராஜ்யத்துக்குள்ள என் வசனத்தை கொண்டு உனக்குள்ள எல்லா வேலைகளையும் செய்கிறேன், பயப்படாத. அல்லாஹ் சொல்ற ராஜ்யத்தை தேடுங்க. பார்க்கறதுக்கு நம்ம சின்ன ஆளா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா இந்த ராஜ்யத்துக்குள்ள வந்து தேவ ராஜ்யம் வேலை செஞ்சு தேவ ராஜ்யத்தை வேலை செய்ய வைக்கிற கர்த்தருடைய வார்த்தை, ஆதியிலிருந்து வேலை செய்கிற வார்த்தையை கொண்டு வந்து வாழ்க்கையில முன்ன வச்சிங்கன்னா, நான் சொல்றேன், பார்க்கறதுக்கு சிறு மந்த போல இருப்போம், சிறு கூட்டம் போல இருப்போம், பார்க்கறதுக்கு ஆளு என்ன எஃபெக்ட்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா கர்த்தர் அவருடைய ராஜ்யத்திலிருந்து அவருடைய வல்லமையை நம்ம மூலமா கர்த்தர் விளங்க பண்ணிக்கொண்டே இருக்கக்கூடிய தேவனா இருப்பார். அதான் ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத. இந்த ராஜ்யத்தை கொடுக்க பரலோக பிதா எப்படி இருக்கிறாரா? எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் இந்த ராஜ்யத்தை எனக்கு கொடுத்துருக்கிறாரா, என்ன அந்த ராஜ்யத்துக்குள்ள வச்சிருக்கிறாரா? எத்தனை பேர் தெரியும் உங்களை கொண்டு வந்து அந்த ராஜ்யத்துக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிறார்? வச்ச பிறகு அதுக்கப்புறம் என்ன சொல்லக்கூடாது? ஆண்டவரே, நான் ஒரு சின்ன ஆண்டவர் ஆளு, நான் ஒரு ஏழை கிறிஸ்தவ ஆண்டவர், நான் ஒன்றுத்துக்கும் உபயோகம் தான் ஆளாகிற ஆண்டவர், இப்படிலாம் பேசக்கூடாது பாருங்க. இப்படி பேசுற ஆள் என்ன செய்வாங்கன்னா, இந்த தேவனுடைய இந்த ராஜ்யத்துக்குள்ள ஏங்குற இந்த தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, அதுதான் வாயத்திலிருந்து இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறேன். தேவனுடைய வார்த்தைக்கு இந்த ராஜ்யம் வார்த்தையினால எங்குது, அது ஆதியிலிருந்து வேலை. இந்த வார்த்தையை முன் வைக்கிறவனுக்கு தெரியும் இந்த வார்த்தைக்கு நிகர் ஒன்றுமே இல்லை. அதனால வாயத்திலிருந்து என்ன பேச மாட்டேன், ஆண்டவரே நான் ஒரு சின்ன ஆளு, நான் உபயோகமற்ற ஆளு, நான் ஆண்டவரே திறமையில, இப்படிலாம் சொல்றதுக்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு என்ன பண்ணாதுன்னா அனுமதியை கொடுங்க. ஆண்டவர் சொல்லுவார், நீ சிறுவனா இருந்தாலும் உன்னை பலப்படுத்துகிற கர்த்தர் நான் உன் கூட இருக்கிறேன், ஞானம் இல்லைனாக்குறோம் உனக்கு ஞானத்தை கொடுக்குற தேவன் நான் இருக்கிறேன், உன்னை முக்கியப்படுத்தலைனாக்குறோம் உன்னை முக்கியப்படுத்தி காட்டுகிற தேவன் நான் உன் கூட இருக்கிறேன். சிலர் நம்மளை காட்டில ஞானம் உள்ளவர்களா இருப்பாங்க. ஆண்டவர் சொல்ல, பரவாயில்ல, பேதையா இருக்கிற உன்னை ஞானிகளுக்கு முன்பாக நான் உன்னை மகிமைப்படுத்துகிற கர்த்தரா இருக்கிறேன். ஏன்னா என் ராஜ்யத்துக்குள்ள அவருடைய வார்த்தையை முக்கியப்படுத்தினா, ஆதியிலிருந்து வேலை செய்கிற வார்த்தை உங்களுக்கு வேலை செய்யும்னு நம்பி அந்த வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் முதலிடத்தில் வைப்பீங்கன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, அதுக்கு பிறகு நீ வாயத்திறந்து நான் ஒன்றும் இல்லை, நான் அது பண்ண முடியாது இதை பண்ண முடியாது அப்படி சொல்கிற ஆளாக இருக்க மாட்டேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் என்னை புதிய சிருஷ்டிப்பாக மாற்றுறார். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் என்னை அவருடைய பிள்ளையா பலப்படுத்துகிறார், என்னை தகுதிப்படுத்துகிறார், எனக்கு வேண்டிய அறிவை கொடுக்குறார், எனக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியங்கள்லாம் கற்றுக் கொடுத்து என்னை மேலான பாதைகள் கர்த்தர் நடத்த உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். அதான் சொல்கிறார் பாருங்க, இந்த ராஜ்யத்தையே தேடுகிறவனாக இருந்தா பரலோக பிதா அதை உனக்கு கொடுக்க பிரியமாக இருக்கிறாரு, அதுக்குள்ளே கொண்டு வந்து நம்மளை வச்சிருக்கிறார். இந்த ராஜ்யம் எனக்கு கொடுக்கப்பட்ட ராஜ்யம், இந்த ராஜ்யத்துக்குள்ளே என்னை வச்சிருக்கிறார், நான் இந்த ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறேன். இதுக்குள்ளே இருக்கிறேன்னா வாயத்திறந்து நான் இதுக்கு எதிராக பேச மாட்டேன். நான் ஒரு பலவீன, நான் ஒரு என்ன லாய்க்கு இல்லாது, நான் தகுதி இல்லாத ஆள், இப்படிலாம் பேசவே மாட்டேன் பாருங்க. என்ன பேசுவோன்னா, தகுதி இல்லாதவனா இருந்தேன், ஆனால் அந்த ராஜ்யத்துக்குள்ள கர்த்தர் என்னை தகுதியாக்கி அவருடைய பிள்ளையா வச்சிருக்கிறார். நான் பலவீனம் தான், ஆனால் இந்த ராஜ்யத்துக்குள்ள கர்த்தர் என்னை பலவானா ஆக்கியிருக்கிறார். ஏன்னா அந்த வசனம் என்னை பலவீனனா இருக்க விடலை, என்னை பலவானாய் மாற்றுகிறது. இந்த வசனம் என்ன பேதையா இருக்க விடலை, என்னை ஞானியா மாத்துது. ஏன்னா நான் ராஜ்யத்தையே தேடுகிறதினாலே இவைகள் எல்லாம் எனக்கு கர்த்தர் என்ன செய்கிறார், கூட கொடுக்கிறார். எழுமி நிற்போம், நம்ம ஜெபம் பண்ணலாம். ரெண்டு கரங்களையும் உயர்த்தி வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். இந்த உலகத்தில் நான் வாழ்ந்தாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யத்துக்குள்ளே நான் இருக்கிறேன். சொல்லுங்கள் வாயை திறந்து, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் எனக்குள்ள வல்லமையாய் இயங்குகிறது. சொல்லுங்க கையை உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் எனக்குள்ள வல்லமையான விதத்தில் ஏங்க வைப்பதுக்கு ஆண்டவரே உம்முடைய வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். ஆதியிலிருந்து உம்முடைய வார்த்தை வேலை செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கப்பா, இன்னைக்கு வரைக்கும் வேலை செய்து தொடர்ந்து வேலை செய்யும். அந்த வார்த்தை சொல்லுங்க கையை உயர்த்தி, எனக்குள்ள வேலை செய்யணும் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எனக்குள்ள, என் குடும்பத்துக்குள்ள, என் பிரயாசத்துக்குள்ள, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கைக்குள்ள வல்லமையான விதத்தில் உம்முடைய வார்த்தை வேலை செய்ய என்ன இந்த ராஜ்யத்துக்குள்ள வச்சிருக்கிறீர். ஆகவே ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தையே நான் தேடுறேன். ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் நீர் முக்கியப்படுத்துகிற ஒன்னே ஒன்று உம்முடைய வார்த்தை தான். இன்னைக்கு நாங்கள் அதை முக்கியப்படுத்துகிறோம்.
கேட்ட வசனத்தின்படி போய் எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தில் ஆண்டவரை நீர் எங்களோட பேசுகிற சத்திய வசனங்களை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் முக்கியப்படுத்தி இந்த வேத வசனம் எங்களுக்கு சொல்லுகிற எங்களுக்கு நீர் கொடுக்கிற போதனையின்படி நாங்கள் எங்கள் வாழ்க்கையெல்லாம் மாற்றி அமைக்கிறோம். எங்கள் சிந்தனைகளை மாற்றுகிறோம், எங்கள் பேச்சுகளை மாற்றுகிறோம், எங்கள் செயல்களை மாற்றுகிறோம் ஆண்டவரே. ஏன்னா உம்முடைய வார்த்தை, உம்முடைய ராஜ்யத்தையே நாங்கள் தேடும்போது இந்த ராஜ்யத்தில் இருக்கிற கர்த்தருடைய வார்த்தைக்கு நிகரானது ஒன்றுமே இல்லை. இவைகள் எல்லாவற்றையும் எங்களுக்கு கூட கொடுக்கிற எங்கள் நல்ல தேவனை நாங்கள் மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். உங்களுடைய பிள்ளைகளாக எங்களை இந்த ராத்திரி வேளையில் இந்த சத்தியத்தை கேட்க பண்ணியிருக்கிறீங்க. நாங்கள் போகிற இடத்துலெல்லாம் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை ஆதியிலிருந்து வேலை செய்கிற வார்த்தை எனக்கு வேலை செய்யும் என்கிற நம்பிக்கையோடு அந்த வார்த்தையை நாங்கள் முக்கியப்படுத்தி வாழ, அந்த வார்த்தையின்படி எங்கள் வாழ்க்கையினுடைய முறைமைகளெல்லாம் நாங்கள் மாற்றி அமைக்க எங்கள் தேவன் எங்களுக்கு நீர் உதவி செய்யுமப்பா. உங்களுடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக, ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.